நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் வைகை ஆற்று பாலத்தில் கொட்டப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் மனுக்கள். மக்களிடம் வாங்கப்பட்ட மனுக்கள் தண்ணீரில் வீசப்பட்டதால் அதிர்ச்சி. உங்களுடன் ஸ்டாலின் திட்ட மனுக்கள் ஆற்றில் கொட்டப்பட்டதற்கு ஏபிஎஸ் கண்டனம். அஸ்தியை கரைப்பது போல ஆற்றில் மனுக்கள் கொட்டப்பட்டதாகவும் விமர்சனம். உங்களுடன் ஸ்டாலின் திட்ட மனுக்கள் ஆற்று பாலத்தில் வீசப்பட்டதற்கு அண்ணாமலை கண்டனம். மக்கள் வரிப்பணத்தில் வீண் விளம்பரம் செய்யாத திமுக அரசின் அடையாளமாக மாறிவிட்டதாக விமர்சனம். பீகார் மாநிலம் பாட்னாவில் பாஜக காங்கிரஸ் தொண்டர்களிடையே பயங்கர மோதல். கொடி கம்புகளால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். பீகார் நிலைமை தமிழ்நாட்டிற்கு வரக்கூடாது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை. ஜப்பானின் டோக்கியோ நகரத்தில் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. காயத்ரி மந்திரத்தை பாடி வரவேற்பு அளித்த ஜப்பானியர்கள். ऑपरेशन सिंदूर बधाई. இந்தியாவின் அரசியலும் பொருளாதாரமும் நிலையாக உள்ளது. அமெரிக்கா 50% வரி விதித்த நிலையில் ஜப்பானில் பிரதமர் மோடி பெருமிதம். பிரதமர் மோடியின் வருகையால் அமெரிக்க பயணத்தை ரத்து செய்த ஜப்பான் வர்த்தக ஆலோசகர். ஜப்பான் அமெரிக்கா இடையேயான $550 மில்லியன் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாவதில் தாமதம். நடிகர் விஷால், நடிகை சாய் தன்ஷிகா திருமண நிச்சயதார்த்தம். மோதிரம் மாற்றிய புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்த நடிகர் விஷால். திருத்தணி முருகன் கோவிலில் ஒரே நாளில் 70 ஜோடிகளுக்கு திருமணம். அதிக அளவில் மக்கள் கூடியதால் மலைக்கோவில் சாலையில் போக்குவரத்து நெரிசல். இன்று மக்களவைத் தேர்தல் நடைபெற்றால் பாஜக கூட்டணி 324 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். இந்தியா கூட்டணிக்கு 208 இடங்கள் கிடைக்கும் என்றும் சி ஓட்டர் இந்தியா டுடே இணைந்து நடத்திய கருத்து கணிப்பில் தகவல். தமிழ்நாட்டில் தற்பொழுது மக்களவைத் தேர்தல் நடைபெற்றால் திமுக கூட்டணி 37 தொகுதிகளில் வெற்றி பெறும். அதிமுக பாஜக கூட்டணிக்கு 3 இடங்கள் கிடைக்கும் என்று சி ஓட்டர் கருத்து கணிப்பில் தகவல். தாவேக தலைவர் விஜயின் அரசியல் வருகை திமுகவுக்கே சாதகமாக அமையும் என சி ஓட்டர் கருத்து கணிப்பில் தகவல். திமுக அதிருப்தி வாக்குகளை விஜய் அறுவடை செய்வார் என்றும் கணிப்பு. அதிமுக கட்சி விதிகளை திருத்தம் செய்ததை எதிர்த்து வழக்கு தொடர அனுமதிக்கப்பட்ட உத்தரவு ரத்து. எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
அரசு பள்ளி மாணவர்கள் 28 பேர் சென்னை ஐஐடியில் சேர்ந்தார்களா என அன்புமணி கேள்வி. திமுக அரசின் பொய்களுக்கு அளவே இல்லையா என்றும் காட்டம். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலய திருவிழா இன்று தொடங்குகிறது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருவதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. சீர்காழி அருகே அரசு பேருந்து மோதி பெண் தூய்மை பணியாளர் உட்பட 2 உயிரிழப்பு. விபத்தை ஏற்படுத்திவிட்ட தலைமறைவான பேருந்து ஓட்டுநரை தேடும் போலீசார். திருத்தணி அருகே தனியார் மதுபான ஆலைக்கு தொழிலாளர்களை ஏற்றி சென்ற வேன் கவிழ்ந்து விபத்து. ஓட்டுநர், தொழிலாளர்கள் என 12 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. (2026) தேர்தலில் விஜய் தனித்து நின்றால் தாக்கத்தை ஏற்படுத்துவார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நம்பிக்கை. சிவகங்கை மாவட்டம் காவலர் குடியிருப்பு பகுதியில் பாஜக நிர்வாகி அடித்து கொலை. 5 பேரை பிடித்து போலீசார் விசாரணை. அமெரிக்க பெண் பொறியாளரை கரம் பிடித்த கோவை இளைஞர். தமிழ் பாரம்பரிய முறைப்படி நடைபெற்ற திருமணம். கோவை மாவட்டம் ஆழியார் அணையில் 5 மதகுகள் வழியாக தண்ணீர் திறப்பு. ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 ரூபாய் உயர்வு. 1 சவரன் தங்கம் 75,760 ரூபாய்க்கு விற்பனை. (75) வயதான பிறகு பதவி விலக வேண்டும் என்று யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. RSS, பாஜக இடையே ஒருவருக்கொருவர் பரிந்துரைகளை மட்டுமே வழங்க முடியும் என்று மோகன் பகவத் பேச்சு. உத்தரகாண்ட் மாநிலத்தின் 2 மாவட்டங்களில் மேக வெடிப்பால் கொட்டிய கனமழை. குடியிருப்புகள், சாலைகள் சேதமடைந்ததால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் துறைமுகம் அருகே அரசு பேருந்து தீப்பிடித்து எரிந்து விபத்து. பயணிகள் அலறியடித்து ஓடிய நிலையில் நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்னர் தீ அணைக்கப்பட்டது. ஆந்திர மாநிலம் விஜயநகரம் அருகே சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்து. தொழில்நுட்ப கோளாறால் 3 பெட்டிகள் தடம் புரண்டதாக அதிகாரிகள் விளக்கம். உத்தரகாண்ட் மாநிலம் பத்ரிநாத் தேசிய நெடுஞ்சாலையை மூழ்கடித்த வெள்ளம். அலக்நத்தா ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் போக்குவரத்துக்கு தடை விதிப்பு. உக்ரைன் கடற்படையின் மிகப்பெரிய கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல். நடுக்கடலில் கப்பல் முழுவதும் மூழ்கியதை வீடியோ வெளியிட்டு உறுதி செய்த ரஷ்ய பாதுகாப்பு படை.
போலந்தின் விமான சாகசத்திற்கான ஒத்திகையின் போது விபரீதம். F-16 விமானம் விழுந்து நொறுங்கியதில் விமானி உயிரிழப்பு. டைமண்ட் லீக் ஈட்டி எறிதல் போட்டியில் வெள்ளி வென்றார் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா. இறுதிச் சுற்றில் 85.01 மீட்டர் தூரத்திற்கு ஈட்டி எறிந்து அசத்தல். உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேற்றம். 3வது சுற்றில் சீன வீராங்கனையை வீழ்த்தி அசத்தல். ரசிகரின் ஒட்டை தலையில் கையெழுத்திட்ட டெனிஸ் ஜாம்பவான் ஜோகோவிச். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரில் நடந்த சுவாரஸ்யம். ஆண்ட்ரியா நடிப்பில் உருவாகியுள்ள மனுஷி திரைப்படத்தின் சில காட்சிகளை மாற்றியமைக்க வேண்டும். திரைப்படத்தை பார்த்த பின்னர் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவு. நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.